அனைவருக்கும் வணக்கம். டியர் சோசியல் சேனல். நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள் பற்றி பகுதி 1 தெரிந்து கொள்ளலாம். நவீன இந்திய ஆதாரங்கள் நம் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை அறிய உதவுவது எது? நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள். இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பியர்கள் யாவர்? போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள். விலைமதிப்பற்ற வரலாற்று தகவல்கள் எங்கு அமைந்துள்ளன? லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை. விலைமதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகம் என எவை அழைக்கப்படுகின்றன? ஆவண காப்பகங்கள். சான்றுகளின் வகைகள். நம் வரலாற்றை எழுதுவதற்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் நமக்கு பெரிதும் எவை உதவுகின்றன? ஆதாரங்கள். எழுதப்பட்ட ஆதாரங்கள். பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்ட வெளியிடப்பட காரணமாக இருந்தது எது? அச்சு இயந்திரம். இந்தியர்களின் ஏராளமான செல்வத்தை பற்றி யாருடைய குறிப்புகள் மூலம் ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர்? மார்க்கோ போலோ. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய பெயர் யார்? ஆனந்தரங்கம். ஆனந்தரங்கம் எங்கு பணிபுரிந்தார்? பாண்டிச்சேரி. பிரெஞ்சு வர்த்தகம். 1736 இருந்து 1766 வரை எழுதப்பட்ட ஒரே சமய சார்பற்ற மதிப்பு மிக்க பதிவு எது? ஆனந்தராமன் குறிப்புகள். எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை யாவை? இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள். ஆவண காப்பகங்கள். ஆவண காப்பகம் என்றால் என்ன? வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. NAI விரிவாக்கம் என்ன? த நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. இந்திய தேசிய ஆவண காப்பகம் முதலில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? 11 மார்ச் 1891, கொல்கத்தா. இந்திய தேசிய ஆவண காப்பகம் கொல்கத்தாவில் இருந்து புதுடில்லிக்கு எப்பொழுது மாற்றப்பட்டது? 1911. இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம் யாது? இந்திய தேசிய ஆவண காப்பகம். கடந்த கால நிர்வாக முறைகளையும் தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக விளங்குவது எது? ஆவண காப்பகங்கள். ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகப்பெரியது எது? இந்திய தேசிய ஆவண காப்பகம். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்?
ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். தமிழ்நாடு ஆவணக் காப்பகம். தமிழ்நாடு ஆவணக் காப்பகத்தின் முந்தைய பெயர் யாது? சென்னை பதிப்பாசனம். தமிழ்நாடு ஆவணக் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் பெரிய களஞ்சியங்களுள் ஒன்று எது? தமிழ்நாடு ஆவணக் காப்பகம். தமிழ்நாடு ஆவணக் காப்பகத்தில் உள்ள பெரும்பாலான ஆவணங்கள் எந்த மொழிகளில் உள்ளன? ஆங்கிலம். தமிழ்நாடு ஆவணக் காப்பகத்தில் எந்த நாட்டு நிர்வாகப் பதிவுகளின் தொகுப்புகள் காணப்படுகின்றன? டச்சு, டேனிஷ், பாரசீகம், மராத்தி. தமிழ்நாட்டு ஆவணக் காப்பகத்தில் உள்ள தொகுப்புகள் எந்த மொழிகளில் காணப்படுகின்றன? பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், தமிழ், உருது. போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் கேள்விகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் எங்கள் டியர் சோசியல் சேனலோடு இணையுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.